இது பேராபத்திலே முடியும். குழந்தைகளின் சிறுநீரகங்களினால் பசும்பாலினை எல்லாம் சுத்திகரிக்க இயலாது. ஏனென்றால் அவை தாய்ப்பாலினை காட்டிலும் கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிக புரதம் மற்றும் சோடியம் என்ற உப்பு சத்தினை கொண்டது. இதன் காரணத்தால் குழந்தைகளின் சிறுநீரகங்கள் செயலிழந்து கூட விடலாம். அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் குழந்தைகள் 1 வயதினை அடையும் வரை ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொடுக்கக்கூடாது என்று எச்சரித்துள்ளது. இதில் பச்சை மாட்டுப்பாலினை கொடுப்பது பெரும் அனர்த்தத்திலேயே முடியும். பச்சை பாலினில் நிறைந்திருக்கும் ஈகாலை, சால்மோனெல்லா, கேம்பைலோபாக்டர் போன்ற கொடிய நோய்க்கிருமிகள் குழந்தைகளின் வயிற்றினில் சீல் பிடிக்க செய்து அக்குழந்தையினையே காவு வாங்கிவிடும். சிலர் கேட்கலாம், கன்றுக்குட்டிக்கு மட்டும் எந்த பிரச்சனையும் வருவதில்லையே என்று. தனது தாயினிலிருந்து சுரக்கும் பாலிற்கும் அவற்றில் இருக்கும் பல்வேறு நுண்ணுயிர்களுக்கும் ஏற்றாற் போல அக்கன்றுக்குட்டியின் வயிற்றில் செரிமான நொதிகள் சுரந்திருக்கும். எனவே அவற்றிற்கு அது உகந்ததாகத்தானே இருக்க வேண்டும். சரி, குழந்தைகள் அல்லாது நாம் பச்சை பாலினை அருந்தலாமா? அதுவும் கூடாதுதான். இத்தகைய உடல் உபாதைகள் நமக்கும் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. பற்பல பழச்சாறு கடைகளில் சுவைக்காக பச்சை பாலினையே சேர்க்கின்றனர். அது நம் உடலுக்கு உகந்தது அல்ல. இனி கவனமாக இருக்க வேண்டும். நன்றி.